நடிகை ஆலியா மான்ஷாலா சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற சீரியலில் கதாநாயகர் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் நடிகை ஆலியா மான்ஷா. இவங்க காலேஜில் படிக்கும் போதே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சா, அதனால இவங்க சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அதாவது பல ஆடிஷனில் இவங்க கலந்துக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சினிமாவில் நடிக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அந்த ஒரு டைமிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் நோய் வந்துருச்சா, அதாவது உங்கள் வீட்டில் மூத்த பிள்ளையா, அதனால் இவங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சா. அந்த ஒரு நிலையில் என்ன பண்ணாங்களா, டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அதில் இவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு இவங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சீரியல் நடிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சீரியல் நடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நான் சீரியல் நடிக்கிறேன்னு நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. நான் சீரியல் நடிக்கிறதுனால டெய்லியும் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையா என்னைய பார்க்குறீங்க. அதாவது நான் சினிமாவில் நடிச்சிருந்தேன், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு டைமிங்கில் தான் உங்களால் என்னை பார்க்க முடியும். சீரியல் நடிக்கிறேன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தையா உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி என்னையே டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும், அதாவது எங்கள் அப்பாவுக்காக தான் நான் சீரியல் நடிக்க வந்தேன் அப்படின்ட்டு ரொம்பவே மனமருந்தி அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஆலியா மான்ஷாவுக்கு தங்களுடைய ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.